எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்னோடய மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஒரு 6:30 மணிக்கே எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா பால்காரங்க நேரத்துக்கு வந்துடுவாங்க. நமக்கு அது ஒரு அலாரம் மாதிரி இருக்கும். எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்கு வேலை பார்க்குறதுக்கு வந்துட்டேன். நேற்றே மணத்தக்காளி கீரை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கூலிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்குள்ளே நான் பாலும் காய்ச்சி வச்சுக்கிட்டு வேணுங்கிற சின்ன வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். மணத்தக்காளி கீரையை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அப்போ தான் சாப்பிடும்போது இலையெல்லாம் பெருசாக இல்லாமல் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கீரை வணக்கிறது ஈஸியான ப்ராசஸாக தான் இருக்கும். அதுவே நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு வரமிளகாயும் அதிகமாக போட்டு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே கீரையெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வரமிளகாய் போட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டு பச்சை மிளகாயை விட. ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு வதக்கிட்டு வரமிளகாயும் கொஞ்சம் நிறையா தான் போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நல்லா வணங்கினதும் நான் மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தான் இருக்கும். அப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல போட்டோம் அப்படின்னா அளவு தெரியாது, எவ்வளவு கீரை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக போயிடும். அதனால் நல்லா சுருண்டு வணங்கினதுக்கப்புறம் உப்பும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சுருளை வணங்கணும். தண்ணியெல்லாம் சுண்டணும். தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் இன்னொரு அடுப்பில் நான் சாப்பாட்டுக்கு அரிசி வச்சுக்கிறேன். ஒரு 4 விசில் இல்லைனா 3 விசில் விட்டு இறக்கிடுவேன். எனக்கு என்னமோ தெரியல, இப்போல்லாம் சாப்பாடு நல்லா குழையிற மாதிரி இல்லை, கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த தடவை தண்ணி கொஞ்சம் எச்சா விட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலான்ட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் ரொம்ப அதிகமாக போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நேற்று செஞ்ச இட்லி கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. அதனால் அதை இட்லி உப்புமா பண்ணிக்கிட்டேன். எனக்கு இட்லியாக சாப்பிட்ற விட இந்த மாதிரி இட்லி உப்புமா பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் இட்லி உப்புமா பண்ணி வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க நைட்டு ஷிஃப்ட் போயிட்டு ஒரு 3 மணிக்கு தான் லேட்டாக தான் வந்தாங்க. அதனால் லேட்டாக தான் போவாங்கன்னு நினச்சேன். அதனாலேயே குயிக்காக குக்கிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டேன். அன்றைக்கி சாப்பிட தயிர் இல்லை. தயிர் இருந்துச்சு அப்படின்னா ரசம் வைக்க மாட்டேன். தயிர் இல்லாதனால சரி ரசம் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சேன். பூண்டும் வீட்டில் சுத்தமாக இல்லை. சந்தையில் பூண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வாங்காமல் வந்துட்டார். அதனால் பூண்டு இல்லாமல் தான் ரசம் வச்சுருந்தேன். மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டால் ஈக்குவல் ஆயிரும்னு சொல்லிட்டு மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டதுக்கு நல்லா காரமாக இருந்துச்சு ரசம். பட் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் அதை நான் ஹாட் பாக்ஸுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். தம்பிக்கு அதுலேயே உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். கூடவே பருப்பு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். குக்கரில் விசில் வரட்டும் நல்லா வெந்து வந்திருக்கும்னு நினச்சேன். ஆனால் வேகலை, அப்படியே தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டு போவாங்கன்னு நினச்சி சாப்பிடலே. எனக்கு பிளாக் காஃபி மட்டும் போதும்னாரு. அதனால் பிளாக் காஃபி மட்டும் வச்சு கொடுத்தேன். எப்பயுமே எங்கள் வீட்டுக்காரங்க யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போவார். யூனிஃபார்ம் போட்டாங்க அப்படின்னாலே என் பையன் டாட்டா சொல்லிக்கிட்டே இருப்பான், கிளம்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்கறது, ஐடி கார்டு எடுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. வந்தாலே கிளம்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர். ஏன்னு தெரியல. அப்புறம் அவரை மணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பாயெல்லாம் மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எந்திரிச்சு தான் அவன் பால் குடிக்கலை. தண்ணி குடித்ததுனால பால் கொஞ்சம் நேரம் கழித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டுருந்தேன். பக்கத்து வீட்டில் இருந்து குச்சியை தூக்கிட்டு விளையாண்டுருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு பால் கொடுத்து பார்த்தேன், குடிக்கலை. அதுக்கப்புறம் நான் இட்லி உப்புமா சாப்பிட்றத பார்த்துட்டு அவனும் அப்பப்போ சாப்பிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான்.
காலையிலேருந்து நின்றுக்கிட்டே செஞ்சதுனால கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். சரி அவனுக்கு வந்து இட்லி ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் தனியாக இட்லி வேக வச்சுருந்தேன். ஊட்டி பார்த்தேன், அவன் அவ்வளோக்கா சாப்பிடவே இல்லை. அதனால் சரி பசிக்கும் போது ஊட்டி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துடலான்னு சொல்லிட்டு உட்காந்தவ தான் திரும்ப எந்திரிச்சு ஒர்க் பண்ணுறதுக்கே மனசு இல்லை. பையனும் வந்து நல்லா விளையாண்டுருந்தான், அவன் கூடயே கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் கூட்டும் போதே வந்து மண் நிறையா இருந்துச்சு. அங்கங்கே வந்து தண்ணி சிந்தி பிளாக்காக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து வீட்டை ஒரு தடவை மாப்பு போட்டுடலான்னு சொல்லிட்டு மாப்பு போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மதியம் வந்து எங்கள் வீட்டுக்காரன் வந்து சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நானும் பையனும் தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கழுவின பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பையனுக்கு வந்து குளிச்சுட்டு பால் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டில் விட்டுருந்தேன். அவங்க வீட்டில் வந்து ரிலேஷன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சரி நம்ம அதுக்குள்ளே வந்து நாமளும் வந்து டீ குடிச்சிட்டு துணி கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் வந்து துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். பையன் வந்து அங்கேருந்து வந்துட்டான், அழுதுகிட்டே வந்தேன். ஓகே பசிக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அவனை சாப்பிட்றதுக்குள்ளே வீடு வந்து குப்பையாயிரும். அவனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு வீட்டையும் வந்து கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் துவைக்கிறதுக்கே போனேன். சாப்பாடு வந்து ஊட்டி விட்டு பக்கத்து வீட்டில் தான் விட்டுருந்தேன். இன்னும் கொஞ்சம் துணி துவைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இல்லை, என் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். சரி இவனை வச்சுட்டே நம்ம துணியை அலாசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் வந்து கழுவுறது, அங்கே போய் கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரியே பண்ணி எப்படியோ வந்து துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க வரதுக்குள்ளே பையனோட துணியை மட்டும் வெளியே காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை வந்து காய போட்டு நைட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சி தோசை சுட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து சாப்பாடு மீதம் இருந்துச்சு ஒரு ஆளுக்கு, அதை வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பையனுக்கு வந்து தோசை ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் தான் அவரும் ஒரு பக்கம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், நான் இன்னொரு பக்கம் வந்து தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேன். பையனும் வந்து விளையாண்டுருந்தேன் கிச்சனில். இந்த மாதிரி வந்து குக் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும், பேசிக்கிட்டே குக் பண்ணிக்கிட்டு இருப்போம். கடைசியில் வந்து எல்லாமே வந்து ஹாலில் எடுத்து வச்சு சாப்பிட்ருந்தோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.